ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான். பொட்டேட்டோ பஜ்ஜி, அதாவது உருளைக்கிழங்கு பஜ்ஜி தான். இது வீட்டில் இப்போ இருக்கிற டைமுக்கு ஸ்நாக்ஸ் நிறையவே போகும். ஸோ செய்ய வேண்டியது இருக்குது. இப்போ எப்படி ஈஸியாக வந்து பொட்டேட்டோ பஜ்ஜி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு வந்து நான் உருளைக்கிழங்கு, நல்ல பெரிய உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு உருளைக்கிழங்கு தேவை, அப்புறம் இல்லை நீங்கள் ஆனியன் வச்சு போடுறதா இருந்தால் கூட போட்டுக்கலாம். இதில் வந்து நான் 1 கப் அளவு வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன். இது கடையில் வாங்கின கடலை மாவு தான். இது கூட வந்து நான் ஒரு 1/2 கப் வந்து அரிசி மாவு, இது வீட்டில் அரைச்சிது. நம்ம யூஸ்வலாக எல்லா இடியாப்பத்துக்கோ இல்லை வேறு எதுக்காக யூஸ் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அந்த இதே யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயம், ஏன்னா உருளைக்கிழங்குனால கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும், அதனால தான். இது கொஞ்சம் வந்து மஞ்சள் தூளை ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட ஓமம் இருந்தால் ஓமம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் இன்ட்ரெஸ்டட் இருந்தால் அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சாப்பிடுவீங்க அப்படின்னா. இது கூட நான் கொஞ்சமாக வந்து ப்ளெயின் ரெட் சில்லி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக இந்து உப்பு மட்டும் கடைசியாக கூட ஒரு தடவை பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குழந்தைங்களுக்காக நான் காரம் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். இப்போ குழந்தைங்க சாப்பிட்றாங்க அப்படின்றதுனால, நீங்கள் பெரியவங்க காரம் நல்லா சாப்பிடுவீங்க அப்படிங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இதை போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக நான் வந்து ஒரே ஒரு பிஞ்சு தான், பார்த்திங்கன்னா என் கையளவில் ஒரு பிஞ்சு தான் நான் வந்து சோடா மாவு ஆட் பண்ணுறேன். இது வேணும்னா ஆட் பண்ணுங்கள், இல்லை வேண்டாம் அப்படின்னிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. மாவு பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். ரொம்ப திக்காக இருந்தாலும் நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயில், கடலை எண்ணெய், எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறது. இப்போ இதை வந்து உருளைக்கிழங்கு இதில் போட்டு நான் மிக்ஸ் பண்ணி போட்டுடுறேன். நல்லா செக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் போடுறதுக்கு முன்னாடி எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சான்னு சொல்லிவிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா உருளைக்கிழங்கும் இதில் எந்த ஒரு 6-7 உருளைக்கிழங்கு அட் டைமில் நீங்கள் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் வெங்காயம் இருந்தால் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை மிளகா பஜ்ஜி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மிளகா இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம் இருந்தால் மஷ்ரூம், எது சாப்பிட உங்களுக்கு உங்கள் கையில் வீட்டில் என்ன இருக்கோ, எந்த ப்ரெட் இருந்தால் ப்ரெட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது எது இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி போட்டு ஆட் பண்ணி, இது பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இது பார்த்திங்கன்னா அந்த உருளைக்கிழங்கோடவே அந்த மேலே லேயர் இருக்கும். ரொம்பவும் மாவு இருக்காது, ஆனால் அது மேலே அந்த பஜ்ஜி மாவு லேயர் ஒட்டியிருக்கும். அவ்வளோ கிறிஸ்பியாக இருந்தது. உண்மையாகவே சொல்கிறேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.